அந்த மற்றொரு போராட்டம் என்னவென்றால் அண்ணாமலை அவர்களை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. என்ன எங்க ஆசிரியர் குழு ஒரு முடிவு எடுத்துச்சு, இனிமே ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது. அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு. ஷார்ப்பா ஏதாவது ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கங்க, நீ கேட்கறதுல இருந்து உன்னை நான் விடுவிச்சிடுறேன், நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. நீ சன் டிவியா, நீ குடும்ப தொலைக்காட்சி, கோபாலபுரம் கொத்தடிமை, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்றது. இந்த நக்கீரன் கோபால் திரும்ப மீசையில பேசுறாங்க. அவருக்கு மீசை இருக்கிற அளவுக்கு மூளை இருந்தா நல்லா இருக்குன்னு நக்கீரன் பொய்யா எழுதுறாரு. அவர் மீசை இருக்கிற அளவுக்கு மூளை இல்லை. உண்மையிலே ஜோக்கர் தான், நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும். அதனாலதான் தமிழ்நாட்டுல நம்பர் 1 மஞ்ச பத்திரிகையா நக்கீரன் இருக்கு. என்ன பண்றது? இன்னொரு வேடிக்கையான ஆர்ப்பாட்டம் பத்திரிகையாளர் நடத்திருக்காங்க. அது என்ன பத்திரிகையாளர் என்னன்றத பாப்போம் இருங்க. அவசரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் மோதுவது? அந்த மற்றொரு போராட்டம் என்னவென்றால் அண்ணாமலை அவர்களை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. என்ன கொங்கு பகுதியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மொழியில பேசினா அதை குற்றம் சுமத்துறாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. அதனால நான் நண்பர்கள்ட்ட மறுபடியும் கேட்டுக்கிறேன், நான் பேசுறதுல தேவையில்லாத ஒரு குரூப் அதுல வன்மத்தை கலந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. யாருக்கும் பயந்து பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதனால எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாதுங்க. அவங்க அந்த இன்விடேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் ஃபார் சேஞ்ச், மாற்றத்திற்கான பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு அமைப்பு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு இனிமே ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது. அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு. ஷார்ப்பா ஏதாவது ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கங்க, நீ கேட்கறதுல இருந்து உன்னை நான் விடுவிச்சிடுறேன், நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. நீ சன் டிவியா, நீ குடும்ப தொலைக்காட்சி, கோபாலபுரம் கொத்தடிமை, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்றது. ஏன் இதெல்லாம் சொல்லணும்? பத்திரிகை என்பது ஒரு தூண். ஆனா அந்த தூண் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக். சென்னை வள்ளுவர் கோட்டத்துல அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு 4000 பேர் திரண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அலைக்கடல் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. மொத்தம் 50 பேர் கூட இல்ல. பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க. அதாவது பெரிய போராட்டம் நடத்த போறோம், ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், நாங்க சொல்றதுல அண்ணாமலை காலி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்த அந்த கொத்தடிமை கூட்டம் ஸ்டேஜில் 14 பேர் இருக்கான், கீழே 15 பேர், அதில் 13 பேர் கேமராமேன். க்ரௌடுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இதுதான் இவங்களோட அண்ணாமலை எதிர்ப்பு. இவ்வளோதான் இவங்களால திரட்ட முடிஞ்சது. சத்தம்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனசை குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டு தெரியுமா உனக்கு? ஆனா எண்ணிக்கை கம்மியா இருக்க. கம்மியா தாண்டி இருக்கான். ஒவ்வொரு பத்திரிகையாளனும் தான் ஆஃபீஸில் ஒரு 10 பேரை கூப்பிட்டுருந்தா கூட அந்த இடம் நிறைஞ்சிருக்கும். ஆனால் அங்கே கூட்டமே இல்லை. எங்க வள்ளுவர் கோட்டம் பக்கம் ஐயோ அங்கே. பட் நமக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சிடும், யாருமே ஆளே காணும். ஸோ அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறது நமத்து போன மிச்சர், நீத்து போன நெருப்பு, வேலைக்காவாத பருப்பு இல்ல அவர் பேசியிருக்காரு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். இன்னொன்னு சொல்றாரு, 200 ரூபாய் பேமெண்ட் சேரல நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க நல்லா பேசிட்டீங்க, ஆனா ஒரு நிமிஷம் 3 நிமிஷம் பேசுனீங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அறிவாலயத்துல 2000 வாங்கிக்கங்க என்றாம் அவர்களோட பேரை சொல்றாரு. மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் எனக்கு வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பத்திரிகையாளரா இருந்திருந்தா நான் மதிச்சிருப்பேன். பத்திரிகையாளர்களை கீழ்த்தரமாக பேசி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணா இந்துராம் அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு அவருடைய எக்ஸ் தளத்துல. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய அந்த திமுக ஆதரவு போக்கு இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. உரிக்க ஒண்ணும் இல்லாத வெங்காயம் அப்படின்ற அடிப்படையில போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். நாட்டுல அவரோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்கேன். இப்படியாக போயிட்டு இருக்கு. பத்திரிகையாளரை ஒரு கும்பல் தாக்கி அவர் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கும்பொழுது இந்த குரூப் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிருக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு நாங்க இதை நடத்துறோம், ஃபிக்ஸ் பண்ணி இதை நடத்திட்டோம். இப்போ இன்னைக்கு நாளைக்கு எப்படி நடத்தலாம், எங்க நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டு நாளைக்கு நடத்துவோம். தலைவரே,
தலைவரே நீங்க சொன்ன மாதிரியே நான் அடிச்சு கேட்டானுங்க. ஆனா நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா. என்னடா வளரல தலைவரே, நம்ம பிளான் படி எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. என்ன எங்க ஆசிரியர் குழு ஒரு முடிவு எடுத்துச்சு. இனிமே வந்து ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது. அத குடிச்சா ஹார்ட்டுக்கு நல்லதுடா. ஆட்டுக்கு தானே நல்லது, உங்களுக்கா நல்லது? அந்த ஆட்டுக்கு இல்லடா, இந்த ஆட்டுக்கு. ஓ இந்த ஆட்டுக்கா? ஆமா, ஆட்டுன்னு சொல்லிட்டு அக்கல கை விடுறீங்க. போன முறை நாங்க போட்ட அட்டை படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது. எப்போ வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. நேற்று என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கெல்லாம் கேட்கல. என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் சென்னையில் பண்ணாங்க, அதை பற்றி கேள்வியை கேட்கல. வலிக்குது. அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவர் மீண்டும் வந்து காட்டமான பதில்களை கொடுக்குறாரு. அண்ணாமலை கிட்ட கேட்கலாம், அண்ணாமலே கேட்கிறாரு. நேற்று பத்திரிகை எல்லாம் எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களே, அதை பத்தி கேட்கலையாண்ணா? கேளுங்கண்ணா, பதில் வச்சிருக்கீங்க கேட்டு வாங்குறீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. முன்னாடி கை நீட்டப்படும். அண்ணே அதானே உண்மை. இப்போ பாருங்கண்ணே, நக்கீரன் கோபாலனுக்கு எவ்வளோ மீச இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் நல்லா இருக்கும். நக்கீரன் கோபாலனுக்கு மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் பத்திரிக்கை நல்லா ஓடும். ஆனால் மீச இருக்கிற அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்லை. ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய அதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேம்ப்ளெட் எல்லாம் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் வந்து நடுநிலைமையை போல பேசுறார். பதினாலு பேர் மேடையிலிருந்து பேசுறாங்க. அதை கேட்பதற்கு 10 பேர். அந்த கட்சியினுடைய கேமராமேன், அந்தந்த தொலைக்காட்சி கேமராமேன் மொத்தமாக 10 பேர், 40 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க. அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுக்க போகிறது இல்லைன்னு. அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிகை நல்லா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 மஞ்சள் பத்திரிகையாக நக்கீரன் இருக்கு. என்ன பண்றது? எங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க.